ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம். தினமும் சுமார் 2500 வண்டிகள் கேரள மாநிலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. சுமார் 1 கோடி முட்டை, 95 லட்சம் கோழி, இதே போல மாமிச வகைகள் மற்றும் 600 லோடு அரிசி வகை, 400 லோடு பச்சை காய்கறிகள் தமிழகத்தில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து லாரி உரிமையாளர்கள் சங்கம் புதுடெல்லியிலே முடிவெடுத்த ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இந்த மாபெரும் வேலை நிறுத்தத்தை, காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் 1ஆம் தேதி முதல் அறிவித்திருக்கிறோம். எனவே எந்த லாரியும் கேரள மாநிலத்திற்குள் 1ஆம் தேதி முதல் ஓடாது. இந்த 7 கோரிக்கைகள். முதலாவது கோரிக்கை, 3 சாவடி அமைத்து அங்கு வண்டிகள் அனுப்பி கொண்டிருக்கின்ற நேரத்திலே 10 இடங்களில் அமைத்துக் கொடுப்பதாக உறுதி கொடுத்தார்கள், இதுவரை செய்யவில்லை. அதே போல லாரி டிரைவர்கள் தங்குவதற்கு இடமும் டாய்லெட் பெசிலிட்டியும் செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார்கள், அதையும் அவர்கள் செய்யவில்லை. இரும்பு சாமான்கள் மற்றும் பச்சைக்கறி ஒரு கிரீன் சேனல் அமைத்து உடனடியாக அனுப்புவதாக சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. இந்த அனைத்து கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு அதை செயலில் கொண்டு வந்தால் மட்டுமே நாங்கள் லாரியை 1ஆம் தேதியிலிருந்து அனுப்புவோம். இல்லை என்றில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் கண்டிப்பாக இருக்கும். எந்த லாரியும் கேரளாவுக்குள் மாநிலத்துக்குள் நுழையாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.